குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 23 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை வாரத்துக்கான துலா ராசிக்கான வாரப்பலன். இந்த துலா ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பலன் தான் முழுமையாக தெரியப்படுவதா இருக்கும். ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பலன் சார்ந்த விஷயங்களையும் மற்றும் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த வருட பிறப்பு தேதிக்கான அந்த ஆண்டு பலனையும் சொல்கின்றேன். உங்க ராசி அடிப்படையில் சொல்லப்படுறதெல்லாம் ஆண்டு பலன் கிடையாது. உங்க பிறப்பு அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் சொல்லப்படுறதா உண்மையான ஆண்டு பலன். அந்த பலன் சார்ந்த விவரம் தெரிந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் துலா ராசிக்கு இந்த வாரத்துக்கான வார ராசி பலன் எப்படி இருக்கும் என்றால், உங்க ராசி அது 12ஆம் இடத்துல நீச்சமா இருக்கு, பலவீனமா இருக்கின்றது. 12ல ஒரு இதை மறைவா இருக்கிறதுனால உடல் சோர்வு, தேவையற்ற அலைச்சல் இதெல்லாம் தரக்கூடியதா இருக்கும். இந்த காணொலி முழுதா பாருங்க. உங்க ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரம் தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். அதில் ஆன்மீக பரிகாரமோ, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசை, நிறம் போன்றவற்றையும் சொல்கின்றேன். விரிவாக சொல்லுவோம் இந்த வாரத்துக்கான துலா ராசிக்கு வாரப்பலன். அதான் காணொலி முழுதாக பாருங்க. சனி உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல அமைஞ்சிட்டதுனால சஷ்டி சனியாக அமர்ந்திருக்கு. அதனால துலா ராசிக்கு ஒரு 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஒரு விதமா ராஜயோக அமைப்பு தான். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கேது 2 இணைஞ்சு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால சூரியன் தன் சொந்த வீட்டுல தான் இருக்கு. இருந்தும் கேதோட இருக்கிறதுனால அது ஒரு கிரகண தோஷம் மாதிரி தான். அது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு திக்பலம் தான். இருந்தும் அந்த கேது இல்லைன்னு தொல்லை இருக்காது. தொழில் சார்ந்த தடை விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும். நடக்குமா நடக்காத அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதா இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஆனா சொந்த வீட்டுல இருக்கிறதுனால சூரியன் ஆற்றல் அதிகமா இருக்கும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு உங்க வீட்டுல இருந்து குரு 10ஆம் இடத்துல கடகத்துல இருக்கிறதுனால சிறப்பான இதுதான். சாரி, சூரியன் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனால சிறப்பு தான். இப்போ இதுவும் குருவும் புதன் தான் திக்பலம் கொண்டு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல நல்ல அருமையாக அமர்ந்திருக்கின்றது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல அமர்ந்திருக்கு. அது பகை வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்கி இது பாக்கியத்தை கொடுக்கறதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கும்பத்துல ராகு அமர்ந்திருக்கின்றது. இதுதான் இந்த வாரத்துல கிரகங்கள் இருக்கும் நிலை. இதுல சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தானது. அதனால கடன் சார்ந்த பிரச்சனைகளை அடைக்கிறதுன வழிபெறும். மறைமுகமான எதிரிகள் உங்களை விட்டு காணாமல் போவார்கள். வழக்கு அந்த கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கான சாதகமான வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தா இருக்கும். உங்களுக்கான விடாமுயற்சி சனி பகவான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர்வு அடிப்படை கொண்டுதான் இந்த வாரத்துக்கான துலா ராசிக்கு வாரப்பலன் சொல்லுவதா இருக்கும். அந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்துல பயணிக்கிறதுனால, சுக்கிரனோடு பயணிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள், இரவில் தூக்கம் இல்லாத ஏற்பட வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். புதிய முதலீடு மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது, செலவு பண்றது இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு சந்திரன் பகை, செவ்வாயும் 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பதனால வாகனம் செல்லும்போது மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், வாகன பராமரிப்பு சார்ந்த விரைவான இதர செலவுகள் உண்டாகும். இன்னும் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புற்றே இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ல இருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா துலா ராசி ஜென்ம ராசிக்கே சந்திரன் வளர்ப்பு சந்திரன் வர்றதுனால மனதில் இருந்த ஒரு விதமான குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். புத்துணர்ச்சியை செயல்படுவீங்க. மற்றவங்க கிட்ட உங்களுடைய ஆலோசனை நீங்களும் கொடுப்பீங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களா நன்றாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வளர்ப்பு சந்திரன் 7ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பது, செவ்வாயை உங்க 7ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்க்கணும். தைரியம், முயற்சி, தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், வாகன வாங்குறது விற்கிறது சார்ந்த விஷயங்கள்லாம் சும்மா இருந்த ஒரு விதமான சுப செலவுகள்லாம் உண்டாகும். அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 2 நாள்ல தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சிறப்புற்றே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 21 வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் ஆகின்றது. இருந்தும் குரு பார்வை 5ஆம் பார்வையா சந்திரனை பார்க்கறதுனால ஒரு விதம் கஜகஸ்ரீ யோகம் கொண்டு இருக்கிறதுனால பணவரவுலாம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள், திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் முன்னெடுப்புலாம் சிறப்பாக இருக்கும். நீங்க பேசுற பேச்சினால ஒரு மற்றவங்க காரியத்தை உங்களால் காரியத்தை சாதித்துக் கொள்வாரு. உங்களாலையும் மற்றவங்களை பேசி சில விஷயங்களை பிரிவித்து உங்களுக்கான சூழலாக மாற்றிக்கொள்ள முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 23 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசிக்கு செல்கின்ற தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு செல்கின்றதுனால எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். வார இறுதியில சுப செய்திகள்லாம் உங்களை தேடி வருவதாக இருக்கும்.
உங்களோட வயது குறைந்த இளைய சகோதரர் வழி மூலமாக நன்மைகள் ஏற்படலாம். சின்ன தூரத்துக்கு சிறு தூரம் பயணம் வந்து உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கின்றது. சந்திரமங்கல யோகம் கொண்டு இருக்கிறதுனால வளர்பெற சந்திரனை வந்து செவ்வாயை பார்க்கறது நல்லா சிறப்புற்றே இருக்கும். சனி பார்வை 10ஆம் பார்வை 3ஆம் வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு விதமான தடை தாமதம் ஏற்படும், சலிப்பு ஏற்படும். இருந்தும் வந்து வளர்ச்சி காலமா இருக்கிறதுனால எல்லாம் முன்னேற்றம் கண்டதாக இருக்கும். ஒரு ராசிநாதர் நீச்சம் அடையாத பரவாயில்ல, நீச்சம் ஆனதுனாலதான் கொஞ்சம் அது சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைந்து ஒரு விதமா எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு பற்றற்ற நிலையில ஏற்படும். ஆனா வந்து உங்களை சுத்தி இருக்கவங்களை பத்தி ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திப்பீங்க. சூரியன் வந்து தனஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதைலாம் தேடி வரும். குரு வந்து உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல உச்ச குரு வர்றதுனால 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால வந்து வேலை பலு அது உச்சகுரு வர்றதுனால பிரச்சனை கிடையாது. வேலை பலு ஒரு சின்ன சின்ன அதிர்ச்சி இதெல்லாம் தான் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கும். இருந்தும் வந்து புதனும் கூட சுபகிரகம் புதனும் கூட இருக்கிறதுனால அது உங்க வீட்டு 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிறப்பு தான். அது உங்க அறிவாற்றல் இதெல்லாம் அந்த புத்தி சார்ந்த விஷயங்கள்ல குரு கொடுக்குற அந்த வேலையின் தாக்கத்தை வந்து புதன் சமாளிக்கும். அதெல்லாம் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களே எப்படிப்பட்ட வேலையா இதுவோ அந்த எதிர்ப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையும் முறியடிச்சு உங்களுக்கான சாதகமான சூழல் கொண்டு வெற்றியை பெறுவீர்கள். சூரியன் 11ஆம் இடத்துல ஆட்சி வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மூத்த சகோதரி உறவு சார்ந்த விஷயங்கள நல்ல ஆதரவு உதவியாக இருந்து அவங்க கூட சின்ன சின்ன ஒரு கருத்து முதல் வரலாம். அது கேது கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனை ஏற்படுறதா இருக்கும். விரயத்துல 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது விரய ஸ்தானத்தை உண்டாக்குறதா இருக்கும். குரு வந்து உங்க வீட்டு 2ஆம் வீட்டு இருக்கிறதுனால பண வரவுல எந்த பிரச்சனை இருக்காது. பொருளாதார ரீதியா அந்த வாரம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். சுப செலவுகள் தான் உங்களுக்கு வரிசையா காத்து கொண்டிருக்கும். உங்க 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 9ல இருக்கிறதுனால தந்தை வழியில சில மருத்துவம் சார்ந்த இதெல்லாம் வரலாம். 5ஆம் இடத்துலயும் கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் அவங்களுக்கு கல்வி எதிர்காலம் குறித்த ஒரு கவலை வந்து போறதா இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒய்ஃப் அண்ட் இல்லைன்னா வந்து கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு ஈகோ இதெல்லாம் தலை கொட்டலாம். அதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப அமைதி ரொம்ப முக்கியமா இருக்கு. மற்றபடி தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லதா இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லதா இருக்கு. செலவுகளை மட்டும் கம்மி பண்ணிட்டு சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. குரு பார்வை உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்கும். அது மாதிரி சனி பார்வையும் வந்து இருப்பதால தேவையற்ற பயணங்களை தவிர்த்து இதெல்லாம் நல்ல திடீர் செலவுகளும் ஏற்படலாம். செவ்வாய் பார்வையினால வந்து வீடு வாகனம் சார்ந்த பராமரிப்பு செலவுகள் தான் ஏற்படும். சனியும் சஷ்டி சனியும் 11ஆம் இடத்துல இருக்க சூரியனும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை உண்டாக்கும். உங்க சுக்கிரன் வந்து நீச்சம் அடைந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, கண்ணு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உபாதைகள்லாம் ஏற்படலாம். உத்தியோகத்துல வந்து யாரை பற்றியும் வந்து எந்த விதமான கிரிட்டிசைஸும் பண்ணாதீங்க. உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்க அனஸ்டா சேர்ந்து வந்தா இந்த வாரம் உங்களுக்கான வாரமாக வெற்றி அடையும் வாரமாக அமையும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை, சுவாதி, விசாகம் என்று துளாராசிக்காரர்கள். இதுல சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்க்கும்போது சித்திரை என்றது செவ்வாயின் அம்சப்பகுதி நட்சமா இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. தந்தையின் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை நீங்க அக்கறை எடுத்துக்கணும். பேச்சுல கண்டிப்பா உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டாம். தைரியம் ஆற்றல் கொண்டு வேகம் இருக்கும். அதே வேகத்தை வந்து செயல்ல செய்யறத அறிவு ரீதியாக வந்து யோசிச்சு செய்யணும். ஏன்னா ரொம்ப அப்ப உடல் அசதி உடல் சார்ந்த பிரச்சனையை கொண்டாந்துரும். போற திசை எங்க போறோம்னு தெரிஞ்சாதானே நம்ம வேகமா நடந்தது. எங்க போகணும் தெரியாம வேகமா நடந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த அடிப்படை சூழலை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கின்றது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க. சுவாதி நட்சத்திரம் ராகு அம்ச பொருந்த நட்சத்திரம். ராகு வீட்டுல 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த விவகாரங்கள்லாம் வந்து ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை, அவங்க எதிர்காலம், அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி அமைச்சு கொடுக்குறது, அவங்களோட ஏற்படுற ஒரு பிரச்சனை இதெல்லாம் தான் ஏற்படும். அவங்களால ஏற்பட்ட செலவுகளை பிள்ளைகளை பற்றி அந்த வாரம் வந்து அதிகமா சுவாதி நட்சத்திரக்காரங்க யோசிப்பாங்க. உங்களுடைய அறிவாற்ற சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கும். உடல் வந்து ஒரு விதமான மயக்க உணர்வு கொண்டதா இருக்கும். அதனால உடலுக்கு ஒவ்வாத உணவுகள்லாம் ஜீரணாகாத உணவுகள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த போதை வசதி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். இது அடிப்படை பார்த்து விசாக நட்சத்திரம் 3ஆவது நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 3 பாதம் உள்ள நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா குருவுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம். குரு உங்க வீட்டுல வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 10ஆம் வீட்டு குரு வந்து பதவி பறிப்பான்னு ஒரு இது இருக்கு. ஆனா வந்து கூட வந்து புதன் இருக்கிறதுனால புதன் வந்து அறிவால வந்து அந்த வேலையுடைய சுமைய குறைப்பதா இருக்கும். அதனால மேலதிக பாராட்டு ஆதரவு எல்லாம் கிடைக்கிறதா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2வது உச்ச குருவா இருக்கிறதுனால இப்போதையும் மட்டும் அது நல்லது பண்ணதான் பார்க்கும். வேலை சூழல் கொஞ்சம் அழுத்தத்தை உணர்றதா இருக்கும் விசாரணை நட்சத்திரக்காரங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 6, 8, 5, 6. வார அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை, லைட்டு நீலம், ப்ளூ. வார அதிர்ஷ்ட கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை 4 நல்லா இருக்கு.
ஆன்மீக பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான் வந்து பன்னில் நீச்சமா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்றது நல்லது. வேலைக்கிழமைனா குரு பகவானை வணங்கினால, ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு அழுத்தத்தை அது குறைப்பதா இருக்கும். அதனால் துளாராசிக்காரர்கள் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியில் வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு உறவுடன் வாட்ஸ்அப் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.